வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். பெரிய காட்டின் நடுவில் ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் எல்லாராலும் மதிக்கப்படும் ஒரு பழைய ஆந்தை வாழ்ந்தது. அந்த ஆந்தை மிகவும் அறிவாளி. எல்லா விலங்குகளும் அதிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள். ஆந்தைக்கு ஒரு விதிமுறை இருந்தது. எதுவும் சீக்கிரம் முடிவு செய்யக்கூடாது. யோசித்து செய். ஒரு நாள் காட்டு விலங்குகள் எல்லாம் பயத்தில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். புலி கொந்தளிப்பில் இருக்கிறது, அனைவரையும் துரத்துகிறது என விலங்குகள் கத்தின. எல்லோரும் ஆந்தையின் மரத்திற்கு கீழே கூடியனர். குரங்கு சொன்னது, ஆந்தை ஐயா, எங்களை புலியிடமிருந்து காப்பாற்றுங்கள். மான் பயத்தில் நடுங்கியது. முயல் அழுதது. காட்டில் குழப்பம். ஆந்தை அமைதியாக கேட்டது. புலி ஏன் கோபமாக உள்ளது? காரணம் யாருக்கும் தெரியுமா? ஒருவரும் பதில் சொல்ல முடியவில்லை. ஆந்தை அமைதியாக புலியின் குரல் வரும் திசைக்கு பறந்தது. அங்கு பார்த்தது என்ன தெரியுமா? புலி கோபமாக கத்தவில்லை. அது காலில் முள்குத்தி வலியால் கொந்தளித்தது. ஆந்தை மெதுவாக பேசினது. புலியே, நீ ஏன் எல்லோரையும் பயமுறுத்துகிறாய்? புலி கத்திக் கொண்டிருந்தது. எனக்கு வலி. யாரும் உதவவில்லை. ஆந்தை எல்லாவற்றையும் புரிந்தது. ஆந்தை காட்டு விலங்குகளை அழைத்து வந்து சொன்னது, புலி கோபத்தில் இல்லை, அது வலியில் இருக்கிறது. அர்த்தமில்லாத பயம் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். உண்மையை தெரிந்து கொள்வதே முக்கியம். முயல் சிறிய கல்லை கொண்டு வந்து ஆந்தை காட்டியபடி மூளை அப்புறப்படுத்தியது. மான்குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து புலியின் காலில் ஊற்றியது. சிறிது நேரத்தில் புலி அமைதியானது. புலி சொன்னது, நான் எல்லோரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. வலியால் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டேன். மன்னிக்கவும். விலங்குகள் எல்லாரும் நிம்மதியாக சுவாசித்தார்கள். அந்த நாளிலிருந்து விலங்குகள் ஆந்தையின் அறிவை இன்னும் அதிகமாக மதித்தனர். ஆந்தை சொன்னது, நீங்கள் அனைவரும் ஒரு விஷயம் நினைவில் வைங்க. ஒருவரின் நடத்தை நம்மை பயமுறுத்தினாலும் அதன் காரணம் வேறு இருக்கலாம். காரணம் தெரிந்து கொள்வது அறிவு. அனைத்து விலங்குகளும் தலையாட்டின. காடு மீண்டும் அமைதியானது. ஒற்றுமையும் நட்பும் அதிகமானது. கதையின் நெறிபாடு: ஒருவரின் கோபம் அல்லது நடத்தை பார்த்து முடிவு செய்ய வேண்டாம். காரணத்தை புரிந்து கொள்வதே உண்மையான அறிவு. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல். கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.